இப்போ ஐடில ஃப்ரெஷருக்கான ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டு இருக்கா? எப்படி? இப்போ இல்ல, எப்பயுமே ஃப்ரெஷருக்கு அதிகமான ஓப்பனிங் இருக்கும். டெவலப்மெண்ட்ல இப்ப நிறைய இருக்கு. ஜாவா, பைத்தான், மான்ஸ்டார், மின்ஸ்டார் நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஃபெமிலியரா போகுது டெவலப்மெண்ட். ஸோ இங்கே இருக்க சென்னையில் இருக்க ஒலிம்பிக் டெக் பார்க்காக இருக்கலாம், எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கலாம். ஸோ இங்கே ஐடி பார்க்கில் நம்மளோட கிளைண்ட் ஆஃபீஸில் இருக்க ரியல் டைம் ப்ராஜெக்டில் போய் கேண்டிடேட் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஆனால் இப்போ ஃப்ரெஷர்ஸ்லேருந்து கம்பெனிஸ் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் வேணும், ஃப்ரெஷர்ஸ் வேணாங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை எப்படி ஃப்ரெஷர் டேக்கிள் பண்ணலாம்? காலேஜ் ஆன் கேம்பஸில் என்னைக்காவது நம்மளுக்கு டெஸ்டிங்க்கு வேலைக்கு எடுத்தேன்னு வந்திருக்காங்களா? பிபிஏ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்களே இப்போ டெவலப்மெண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி ஜாவா, பைத்தான் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும், படிச்சுக்க முடியுங்களா? தாராளமாக படிக்கலாம். Hello Techies, in today's podcast we are connecting with Prakash brother, so from Unique Technology. Hi sir. Hi. Thanks for joining. So இந்த பாட்காஸ்ட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெஷரா இருப்பீங்க. இது ஒரு ஃப்ரெஷரா இருந்து இப்போ இந்த 2025க்குள்ள ஐடில வேலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷரா இருந்து வேலை எடுக்கலாம்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்கு, மார்க்கெட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஒரு கிளாரிட்டி எல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல ஒரு ஃப்ரெஷரா இருந்து இந்த 2025ல ஜாப் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூட பிரகாஷ் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் சார், ஸோ உங்களை பற்றின இன்ட்ரோடக்ஷன் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஐ எம் சிவபிரகாஷ் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் 2009ல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கே இப்போ ஐடியில் ஃப்ரெஷருக்கான ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டு இருக்கா? இப்போ இல்லை, எப்பயுமே ஃப்ரெஷருக்கு அதிகமான ஓப்பனிங் இருக்கும். ஃப்ரெஷருக்கு தான் எப்பயுமே ஒரு பிரமிட் ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடியை பொறுத்தளவு இந்த பிரமிடோட பாட்டம் மாதிரி தான் அதிகமான ஓப்பனிங், அதிகமான பொசிஷன் ஓப்பனிங் வந்துட்டு அங்கே தான் கிடைக்குமே ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரெஷருக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டியை கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஓப்பனிங்கை அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ரெஷர்ல இருந்தா அப்படியே சீனியர் லெவல் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் இப்போ ஃப்ரெஷருக்கு இப்போ நிறைய விதமான ரோல்ஸ் இருக்கு ஐடிக்குள்ள. டெவலப்மெண்ட், டெஸ்டிங் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் என்னென்ன மாதிரியான ரோல்லாம் சூஸ் பண்ணலாம் இப்போ இந்த 2025ல ஜாப் எடுக்கிறது? டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், .NET, ஆட்டோமேஷன், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸில் டெஃபினட்டாக ஒரு ஃப்ரெஷருக்கு டெவலப்பர் ரோலுக்கு தான் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மித்ததை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. ஸோ எதனால டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லை, நீங்கள் காலேஜ் டைமில் செக் பண்ணுங்க. காலேஜ் ஆன் கேம்பஸில் என்னைக்காவது நம்மளுக்கு டெஸ்டிங்க்கு வேலைக்கு எடுத்தேன்னு வந்திருக்காங்களா? ஒரு ஐடி கம்பெனி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐபிஎம் மாதிரி ஒரு கம்பெனி, நான் டெஸ்டிங்க்கு தான் வேலைக்கு எடுக்க வந்திருக்கேன், இல்லை சப்போர்ட்டுக்கு வேலைக்கு எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஃப்ரெஷரை ஒருபோதும் வேலைக்கு எடுத்ததே கிடையாது. ஸோ டெவலப்பராக மட்டும்தான் ஒரு கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ணுவாங்க ஃப்ரெஷரை. அண்டு லேட்டராக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கம்யூனிகேஷன் இல்லை லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் மூவ் பண்ணுற பொசிஷனுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிறதுனால நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு மெக்கானிக்கல் சிவில்ல இருந்து வர்ற கேண்டிடேட் மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குன்னு டெஸ்டிங் சூஸ் பண்ணுறேன்றாங்க. டெஸ்டிங்க்கு ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங்கே கிடைக்காது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஸோ அப்போ அதை படித்தாலும் யூஸ் இருக்காது. டெவலப்பருக்கு தான் படிக்கணுமே நம்ம. ஓகே. டெவலப்மெண்ட்ல இப்போ நிறைய இருக்கு. ஜாவா, பைத்தான், மான்ஸ்டார், மின்ஸ்டார் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஃபெமிலியரா போகுது டெவலப்மெண்ட். இப்போ வந்துட்டு ஜாவா ஃபுல் ஸ்டாக்கு அதிகமான ஓப்பனிங் இருக்கு, ரியாக்டுக்கு அதிகமான ஓப்பனிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் பைத்தானுக்கு சொல்லலாம். பைத்தான் படிக்க ஈஸியா இருக்குன்னு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்றாங்க. அதர்வைஸ் ஜாவாக்கு அதிகமான ஓப்பனிங் எப்பயுமே. ஓகே. இப்போ ஜாவா ஆர் பைத்தான் ஃப்ரெஷர் சூஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆவரேஜான டியூரேஷன் எவ்வளோ நாள் ஆகும்? பிகாஸ் அவங்க 4 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் முடிச்சுட்டு ஆல்ரெடி அங்கேயே 4 வருஷம் வந்து போயிருந்திருக்கும். பட் இப்போ நான் உடனே ஜாப் போகணும். பட் எப்படி எவ்வளோ டியூரேஷன் ஆகும்? அடிஷனலாக ஒரு கோர்ஸ் படிக்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு தாராளமாக 3 மாசம் போதும். ஒரு இன்ஜினியரிங்னா 4 வருஷம்னு சொல்றோம்ல, அதுதான் இங்கேயும் ஒரு 3 மாசம் போதும். பட் அரியர் இல்லாம நான் டிகிரி கம்ப்ளீட் பண்றதுக்கு வில் டேக் சம் டைம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 3 மாசத்துல எக்ஸாக்டா படிக்கணும்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அதுலேருந்து அந்த சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த கேண்டிடேட் போடுற எஃபோர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. மினிமம் 3 months ஆகிடும். மினிமம் 3 months ஆகிடும். ஓகே. அதாவது நம்ம இந்த டிகிரி மாதிரியே அதை கம்பேர் பண்ணோம்னா ஜாவால அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு டிகிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு 3 months போதுமானது. ஸோ அவங்க எடுத்து ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலை, கிளாஸஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணலை அப்படின்னா
டைம் அதிகமாக தான் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி படிக்க வர பசங்களே நிறைய பேர் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க. பிபிஏ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்களே இப்போ டெவலப்மெண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி ஜாவா பைத்தான் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா, படிச்சுக்க முடியுங்களா? தாராளமா படிக்கலாம். ஜாவாலாம் மெக்கானிக்கல், பிகாம், பிஏ இங்கிலீஷ் தமிழ் லிட்ரேச்சர் 7 lakhsக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு பெட்டரான ஓப்பனிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஓகே தாண்டி கம்யூனிகேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. டெஃபினட்டா கம்யூனிகேஷன் வந்து எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பண்ண ப்ராஜெக்டை இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். நான் செஞ்ச வேலையை எனக்கு சொல்ல தெரியணும். ஒரு நார்த் இந்தியன் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அவ்வளோ தெரிஞ்சா போதும். இவங்களை இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷரை எடுத்துட்டு போய் கிளைண்ட் கிட்டயோ இல்லை வேற எதுவும் இன்ட்ராக்ஷன்ல உட்கார வைக்க போறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நான் பண்ண வேலையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ டெக்னிக்கலாகவும் ரெடி ஆகிக்கிறாங்க, கம்யூனிகேஷனும் ரெடி ஆகிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் திங் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இன்டர்வியூவில் பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்டர்வியூனா ஃபியர் இருக்கும். ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா உங்க சைட்லேருந்து? என்ன டெஃபினட்டா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க முதல் சொன்ன கம்யூனிகேஷனா இருக்கலாம், இல்ல மார்க் இன்டர்வியூ இருக்கலாம். கிட்டத்தட்ட 25க்கும் மேல மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். இந்த 25 மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ மேல இருக்க பயமே போயிடும். ஒரு டாப் எம்என்சி மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள தான், இந்த ஐடி பார்க்ல தான் இந்த இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து கேட் பாஸ் போட்டதுல இருந்து இன்டர்வியூ அப்ளை பண்றதுல இருந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனோட ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்து ஒரு ஹச்ஆர் அப்ரோச் பண்றதுல இருந்து ஸோ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றது வந்து எல்லாமே நடக்கும் ஆக்சுவலி. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரெஷருக்கு சேலரி எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ எதிர்பார்க்கலாம்? எவ்வளோ வரைக்கும் கம்பெனிஸ்லாம் கொடுக்கும்? அதான் ஒரு ஃப்ரெஷருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல 5 to 10 lakhs per annum ஈஸியா வேலை கிடைக்கும். இது சொன்னதுமே நிறைய பேருக்கு நம்புற மாதிரியே தெரியாது. 5 to 10 lakhs 10 lakhs எப்படி ஒரு ஃப்ரெஷருக்குன்னு நான் என்னோட யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 26 பேரை நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பிரசன்ட் ஃபைனல் இயர்ஸ், எல்லாருமே டாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சவங்க. அவங்க எல்லாருமே 15 லட்சத்துக்கு மேல ஃப்ரெஷர்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் தான், ஸ்கில் மட்டும் தான். எப்பயுமே சேலரி வந்து இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட்டோ எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணிடல, ஸ்கில் தான். நீங்க எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சேலரி கொடுக்க போறாங்க. ஓகே ஓகே. ஆனா இப்போ ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து கம்பெனிஸ் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் வேணும், ஃப்ரெஷர்ஸ் வேணாங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதை எப்படி ஃப்ரெஷர் டேக்கிள் பண்ணலாம்? எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது ஏன் ஃப்ரெஷர்ட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது, ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண நாலேஜ் எடுத்துட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணா போதும். இப்போ ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன ஷேர் பண்ணுவாரு, நான் பழைய கம்பெனில பழைய ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட்ல இப்படிலாம் ஒர்க் பண்ணேன், ஜாவால ஒர்க் பண்ணேன், ரியாக்ட் ஜேஸ்ல ஒர்க் பண்ணேன்னு சொல்லுவாரு. அதே சேம் டிட்டோவா நான் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் இன்டர்ன்ஷிப்ன்ற நேம்ல ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்றாங்க. ஓகே. லைன் பை லைன் கோடு ஒரு கேண்டிடேட் டெவலப் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே இருக்க சென்னையில் இருக்க ஒலிம்பிக் டெக் பார்க்காக இருக்கலாம், எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கலாம். ஸோ இங்கே ஐடி பார்க்கில் நம்மளோட கிளைண்ட் ஆஃபீஸில் இருக்க ரியல் டைம் ப்ராஜெக்டில் போய் கேண்டிடேட் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஓகே. அங்கேயே கம்யூனிகேஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷனை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு ஜென்ரலாக நான் எப்பயுமே இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் தேவையே இல்லை. சாப்பிட்டீங்களா, எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த இங்கிலீஷ் தேவையே கிடையாது. நமக்கு எது தேவை, இன்டர்வியூ பேட்டர்னில் நான் டெவலப் பண்ண ப்ராஜெக்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் என்ன கேட்கணும், இதுதான் இங்கிலீஷ் தேவை. அந்த இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ படிக்கணும்னு வர பசங்க நிறைய பேர் லேப்டாப் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி படிக்க வரப்போ தியரிட்டிக்கலாவே பார்த்தே படிச்சுக்கலாங்களா? லேப்டாப் மேண்டேட்டரி அந்த விஷயம் இல்லை, லேப்டாப் கம்பல்சரி. ஏன்னா டே 1ல இருந்து படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறது எல்லாமே லேப்டாப்ல தான். ஸோ இண்டிவிஜுவல் லேப்டாப் தேவை. ஸோ ஸ்டூடெண்ட் ஹேவ் டு பிரிங் யுவர் ஓன் லேப்டாப்னு தான் சொல்லுவோம் நம்ம. அதர்வைஸ் அவங்கள்ட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டல் லேப்டாப்புக்கு ரெஃபர் பண்ணுறோம். இங்கேயே ரெண்டல் லேப்டாப்பை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் சொல்லி தரது ட்ரைனிங் எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தர் உள்ள வந்து படிக்கிறாருன்னா எந்த மாதிரி எப்படி இருக்கும் சிலபஸஸ், இல்லை எப்படிலாம் ஸ்பெஷலாக இருக்குது யூனிக்? நான் உங்களுக்கு கிளாஸஸே நான் ஷோ பண்ணுறேன். ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு 15லேருந்து 20 பேர் இருப்பாங்க. ஸோ டியூட்டர் மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் டே கிளாஸ் நடக்கும். 2 hours ட்ரைனிங் நடந்ததுன்னா 3 hours ப்ராக்டிஸு, டவுட் செஷனு, கம்யூனிகேஷன் கிளாஸு, மார்க் இன்டர்வியூ கண்டினியூஸாக இருக்கும். காலேஜ் போகிற மாதிரி 10 to 7:30 ஃபுல்லாக என்கேஜாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டு தான் ஃப்ரெஷராக ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். சும்மா ஒரு மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் போனால் அந்த ஃப்ரெஷருக்கு எலிஜிபிலிட்டியே இருக்காது. ஆக்சுவலாக நம்ம காலேஜ் ஆன் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், லாஜிக்கல், ப்ராப்ளம் சால்விங் நிறைய ரவுண்ட் இருந்தது. அன்னைக்கு அங்கே காலேஜில் அறிவாளியாக இருந்தாங்கன்னா ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. தென் லேட்டராக ட்ரைனிங் கொடுப்பாங்க. இங்கே கதையே வேற. ஒரு ஜாவால எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு பையனா ஜாவா டெவலப்பருக்கு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஜாவா தெரியாமல் வேலைக்கே எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்.
நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் படிச்சேன் சார், கோர்ஸ் படிச்சுட்டாலே எனக்கு வேலை கிடைக்குமா? நான் இங்கே இல்லை, யூனிக்ல கூட கோர்ஸ் படிச்சுட்டாலே வேலை கிடைக்காது. கோர்ஸ் படிச்சிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும். ஏன்னா கேண்டிடேட் தான் வேலை பார்க்க போறாரு, நான் கிடையாது. புரியுது. ஸோ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற நாலேஜோட அந்த கேண்டிடேட் போகணும். சூப்பர் சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரெஷருக்கான இருக்கக்கூடிய டவுட்ஸ் நிறைய பேருக்கு கிளாரிஃபை இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபர்தராக யூனிக் டெக்னாலஜிஸ் மோர் தென் டெக்கெட்ஸாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஓன் யூடியூப் சேனலுமே கூட நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் அவங்களோட ஹெச்ஆரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே போடுறேன். இல்லை நீ பிரகாஷ் சார் நேராக ஆஃப்லைனில் வந்து மீட் பண்ணால் கூட யூ கேன் கம் அண்ட் மீட் அண்ட் கெட் த கன்சல்டிங். உங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படி இருக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.